Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பரோட்டாவோட தொட்டு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டான உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது இந்த குருமா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விழுது அரைச்சிக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் மெஷரிங் கப்பில் அரை கப் அளவு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் விழுதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை இடையில கீறிட்டு வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை இன்ச் அளவு இஞ்சி, 8 பல்லு பூண்டை கல் உருளில் நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையுமே ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரில் பாதி மட்டும் எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சுடு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். அந்த காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். காயெல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், காரத்துக்கு நான் 3/4 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூளோட அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. தூளோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை உள்ளே சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இது மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிட்டு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்சி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு குருமாவோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மூடிட்டு விசில் வச்சுட்டு ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே தன்னால் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.